பாரி கொடுக்க வல்லல் யாராவது இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டவுடனே இந்த மஜஸ்டர் இடமுறைத்து விட்டார். அயோத்தியில் அப்படி ஆளக்குடி திருச்செங்க வைத்தர் என்னுடைய மாணாக்கன் ஹரிச்சந்திரன் ஒருவினை என்று இந்த கிழக்கு சொல்லுகிறார். அதை கேட்டு இந்த மலர்மலை சூழி திருந்து விட்டாய். என்ன சொன்னார்? என்ற முடிவு தெரிய வேண்டும் என்றால் இந்த தேவ சபையில்
கூடாது. எங்க இருக்க வேண்டும்? இவருடைய கரங்களுக்கு கோவினால் விளங்கிட்டு காரா கரகம் என்று சொல்லக்கூடிய யாக சாமிகள் கொண்டு போய் இந்த தேவலோகத்தில் அமைத்து அப்படியாகட்டும். நல்லதே நடக்கும். அதுவரை காத்திருக்கு. கோவிட்டு விளக்கு தேவலோகத்தில் நீ ஒத்தி ஏற்பட்டு எப்படி நரகத்தை உருவாக்கி தேவசபை உருவாக்கி பெரியோர்கள் அனைவரும் வருவார்கள். அவர்களிடத்திலே உரையாடி விட்டு சந்தோஷமா போலான்னு வந்தா நீ காலெட்டு வச்ச நாங்கள் ஆர்வம் பக்குவம் ஓடிக்கிறோம். நீ எப்படி தேவலோகத்தில் ஒரு கலக்காரி இருந்த கழகத்தை செய்து எங்களெல்லாம் பிரிக்கிறியோ அதே போல பூலோகத்திலே ஊரு ஊரு தெரு தெரு தென்னைக்கு தென்னை வீட்டுக்கு வீடு ஒரு கலக்கார பாவிக்கிறோம். அது எப்படி சுவாமி நல்லதை செய்ய விடுறாங்களா? எற்காரி செய்தாலும் அந்த கழகத்தை உருவாக்கிறாங்க. கழகம் பிறக்கலன்னா நியாயம் பிறக்காது. நியாயம் பிறக்கலன்னா அந்த இடத்துல கழகம் உருவாகி ஆகினாலே சுவாமி நாரதன் கழகம் நன்மையிலே முடியும். நன்மையில தான் முடியும். அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவசரப்படுறாங்க. அப்போவா சாமி நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எந்த தேவ சபையை விட்டு நீ எந்த இடத்திற்கும் போகவே கூடாது. சாமி என்ன பண்ணி உரித்து சாமி இந்த தேவ சபையை விட்டு நான் எங்கேயுமே போகக்கூடாது. இதை பார்த்தீங்களா சாமி, நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யாவிடு என்னுடைய சிரமானது 1000 சுக்குடராக போக வேண்டும். சுவாமி சந்தோஷமா இருப்பேன். அன்று தமிழ் கொடுத்த சாபத்தால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. கழகத்தை தோற்றாமல் என்னுடைய சிரசானது வெடித்து விடுமே. ஏன் உனக்கு அவன் ஞாபகம்? நீ செய்த கழகத்தினால அவன் பெற்ற பிள்ளைகள் அவனுக்கு உதவான் போய்விட்டது. அதனாலதான் பெரியவர்கள் பெற்றதெல்லாம் பிள்ளையாகமா இட்டதெல்லாம் பயிராகமா வல்லாம உழைஞ்சி வீடு வந்து சேர்ந்தாதாங்க நிரந்தரம். அதுக்காக தான் அந்த பழமையை ஆரம்பாடுது. அவன் பிள்ளைகளெல்லாம் ஒண்ணு கூட அவனுக்கு உதவாத அளவு செய்தேன். பாருடா கீதேவி 14 உலகம் உனக்கு விதி யாராலும் விதிக்க முடியாது. உன்னுடைய கழகத்தில் செய்ய வேண்டும் என்றால் பூலோக தவிர மற்ற 13 உலகம் சென்று உன்னுடைய கழகத்தோடு செய்யலாம். எக்காலத்தை கொண்டும் இந்த பூலோகத்திலே உன்னுடைய பாதம் கலக்காரன் நாரதர்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க பூலோகத்தில். சாமி நான் சென்று வருகிறேன். நான் போய் வந்து உடனே எனக்கு உதவிகள் தேவைப்படும். இங்குள்ள தேவர்கள் அவர்களை என் உதவி கடப்ப வேண்டும். இப்பொழுது புறப்படுகளை அயோத்தி சந்திக்கிறேன். ஹரிச்சந்திரன் நமது நவாபாளையத்தை சேர்ந்த இந்த மதிப்புக்குரிய கலைவாணி நாடக மன்றம் தெருக்கூத்து நாடக மன்றத்தின் ஆசிரியருமாக நடிகருமாக கூடிய மதிப்புக்குரிய திருவாளர் திருநாவுக்கரசு நாவுக்கரசு ஐயா அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷாலை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த குழலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற பெண்களை தாயாக தங்கையாக நினைக்கக்கூடியவனா ஹரிச்சந்திரா எதற்காக சபதம் எடுத்து ஒரு நேரத்திலே கபாலம் என்று சொல்லக்கூடிய வேடுவன் வேட்டையாட மானை துறைத்து வந்தார். என்னை போட்டு சிறுங்கமா முனிவர் வேட்டை ஆடக்கூடாது என்று தடுத்தார். நீதி கேட்க முன்னிடத்திலே வந்தார்கள். கொன்றால் பாவம் தின்றால் தீரமன்றி வேடுவனை பாராட்டி அவனுக்கு 10,000 பொற்காசு வழங்க விட்டார். என்னை போன்ற முனிவனை அவமானம் அளித்து விட்டார். அவமானம் தாங்க முடியுமா? சிறந்தமா முனிவர் என்னிடத்திலே முறையிட்டார். முனிவர் பெருமானி, முனிவருக்கு ஏற்பட்ட அவமானம் மும்மூர்த்திகளுக்கு ஏற்பட்ட அவமானம். என்றாவது ஒரு நாள் உன்னை அவமானப்படுத்தி அந்த ஹரிச்சந்திரனை நான் பழிபார்க்கிறேன் என்று அவருக்கு வாழ்த்து கொடுத்தி அந்த காலமும் நேரமும் கோபமும் வருகின்ற நேரத்தில் தேவ சபையிலே வஜிஸ்தரனை போய் சொல்லாதவர் என்று உரைத்து விட்டார்.
உள்ள விட மாட்டேன். என்னடா இது? அரிச்சந்திரனை பழிவாங்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன். இந்த அயோத்தி நாட்டின் மண்ணில் என் பாதம் பட்டவுடனே என்னுடைய மனமே மாறுகிறது. அதற்கு காரணம் வர்த்தாக ஜீவனதி ஓடி உழைக்கிறது. உடவர்கள் பெண்ணியர்கள் அவரவர் வேலையை ஒழுங்காக செய்கிறார்கள். நெற்கதிர்கள் பிறந்து இருக்கிறது. நாடே செழிப்பாக காட்சியளிக்கிறது. மனம் மற்ற அடையக்கூடாது. மன்னவனை அவையிலே சென்று சந்திக்கிறேன். என்னுடைய மனது கொஞ்சம் துடியாக துடிக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. ஒருவேளை என்னை தேடி யாராவது வந்தால் பணிவோடு வழிவிட வேண்டும். ஜாக்கிரதை. எங்க காவல் இருக்கிறேன்? மன்னர் இருக்கிறேன். மன்னோடு இருக்கின்றார். எங்க இருக்கிறார்? உள்ள அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகடமிக உணவு வார்த்தைகள் உங்க வரக்கூடாது. நீங்க யாரு? நான் வந்திருக்க புருஷன். நீ வந்து சொல்லுமா? நான் வந்து ஏண்டா வழக்கமா நீ தானே வருவது? ஆமா. அது எனக்கு தெரியாதா? ஒரு புறமா அவரு அப்படியா? எங்கேயும் கிடையாது. ஓய்வு நீ கட்டி போச்சு.